கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 11/4/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் முழுவதும் என்னுடைய வாழ்க்கையில் வந்து செயல்படும்படி நீ செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோசம் விலக்கி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது, இவர் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படுவதாக நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து அற்புதத்தை செய்யட்டும். தகப்பனே, ஏசாயா 45:2 நான் உனக்கு முன்பதாய் போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவர் எப்போதும் நீர் இவருக்கு முன்பதாய் சென்று சகல ஆசீர்வாதத்தையும் கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே அப்போ ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெபப்பகாலரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 11/4/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாக நம்முடைய சமூகத்தில் வருகிறேன். தேசத்தினுடைய நன்மை நாளை நீர் திருப்தியாக்கும்படியாக ஜெபிக்கிறபடி கோலும் கைத்தட்டும் தேசத்தை தேற்றமுடைய அற்புதத்தினாலே தேசத்தை நடத்துங்க. தேவ சமாதானமும் சந்தோஷமும் தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய கிருபை கோலும் கைத்தட்டும் தேசத்தை தேற்றமப்பா, உடைய அற்புதத்தின் கரத்தினால தேசத்தை நீர் வழி நடத்துவீராக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக்கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்காரு. இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமென்.